ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கலை உணவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிறேன். கஸ்டர்ட் பவுடரில் பால் இல்லைன்னா தண்ணி ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் ஃபுல்லாக கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பால் ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் பால் ரொம்ப கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சி நல்லா நுரக்கட்டி வரணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அடுத்து பால் நல்லா காஞ்சி கொதிச்சு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் ஒரு 50லேருந்து 70 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட குறைச்சல் சேர்த்துக்கிங்க. நம்ம போட்ட சர்க்கரை கரைஞ்சி நல்லா பால் கொதிச்சு வரட்டும். அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை சேர்த்திக்கிறோம். இது சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுட்ரு அடியில் அப்படியே தங்கிடும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாலை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. நீங்கள் கலந்து கொடுக்காம அப்படியே விட்டுட்டிங்கன்னா கஸ்டர்ட் பவுட்ரு அடியில் போய் தங்கிடும். அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி கொடுக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு பால் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறி ரூம் டெம்பரேச்சர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த கஸ்டர்ட் மில்க் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறோம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஆப்பிள், ஒரு கப் அளவுக்கு கிரேப்ஸ், இது ரெண்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு மாதுளப்பழம், ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் எந்த வகை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, அன்னாச்சி, டிராகன் ஃப்ரூட், அந்த மாதிரி எந்த வகை ஃப்ரூட் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், இது 3யுமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். 1 ஹவர் கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எ வீடியோ.